ஹலோ, ஹலோ. மாலை நேரம், இரவு நேரம் உங்களை சந்தித்து விட்டு போய்விடலாம் என்று வந்துவிட்டேன். ஹலோ. அன்பு இதயங்களே, நான் இன்று மாலை வெளியில் போயிருந்தேன். ஒரு இடத்திற்கு அவசரமாக போகலான்னு பார்த்தா முடியல. ரொம்ப டிராஃபிக். நமது அரசாங்கம் எவ்வளவோ நல்ல நல்ல திட்டங்களெல்லாம் போடுது. ரோடெல்லாம் பெருசு வந்து மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் விடுறாங்க. அப்போ கூட அவசரத்துக்கு ஒரு இடத்துக்கு நேரத்தோடு போக முடியல. பாவம், அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணின்னு இருக்காங்க. இன்னமும் பண்ணுவாங்க. நமது அரசாங்கத்தின் மீது எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. ஓகே, நான் எனக்கு பல சிந்தனைகளில் இப்போ ஒரு சிந்தனை வந்தது. இருக்கிற விஷயத்தை தான் நம்ம பாருங்க. இந்த மலை நாடுகளில் மலைக்கு மலை ரோடு போட முடியல அவங்களுக்கு. அதனால் கேபிள் கார், கம்பியில் கார், கம்பி கார். என்ன கார்? கம்பி கார். தம்பி இல்லை, கம்பி, இரும்பு கம்பி. அதுக்கு கேபிள்னு சொல்லுவாங்க. கேபிள் கார் அவங்க பயன்படுத்துகிறாங்க. மலையிலேருந்து மலை, குன்றுலேருந்து குன்று நிறையா பில்லரில் போட்டு கம்பி கட்டிட்டு அதில் கார் விடுறாங்க. ஆங்கிங் ரிங் 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 அப்படி கார் விடுறாங்க. அவங்க தான் கார் விடணும், கேபிள் கார் விடணும்னு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்க விடுறாங்க. நம்மளுக்கு வழி இருந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம். அப்போ கூட டிராஃபிக் ஜாம் சார், டிராஃபிக் ரொம்ப ஜாமாக இருக்குது, அதிக அளவில் இருக்குது. அதனால் இவங்க பல வழியில் கையாளுறாங்க. இந்த டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால அடிஷ்னலாக மேற்கொண்டு கேபிள் கார் விட்டாக்கா மெட்ரோ விட்டுக்கிறாங்க. ஒரு அடுக்குக்கு பதிலாக 2 அடுக்கு கூட விட்டுக்கிறாங்க. ஆழத்தில் பூமிக்கு உள்ளே கூட விட்டுக்கிறாங்க. பூமி மேலேயே கூட விட்டுக்கிறாங்க. சமாளிக்க முடியலையே. இத்தனை ஒட்டுக்கிறமே பண்ணாக்கா விட்டுக்கிறது தான். இன்றைக்கி நான் பட்ட பாட்டு எப்படி சாயங்காலம் என்ன மாதிரி எத்தனையோ மனிதர்கள் வேறு நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போக முடியல. அப்படி இருக்கிறதுனால அடிஷ்னலாக அந்த கேபிள் காரை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு நான் ஆசைப்படுறேன், கேட்டுக்கிறேன். இந்த கவர்மெண்ட்டையும் மக்களிடம் கேட்கிறேன். மக்களின் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு. நீங்கள் ஒன்றுபட்டால் இந்த வேலையை செய்ய வைக்கலாம். கேபிள் கார் மெட்ரோ ட்ரெயினுக்கு மேலே இல்லைனாக்கா வேறு வழி இல்லை. நமக்கு என்ஜினியர்களுக்கு குறைச்சல் இல்லை. அவங்க நல்ல நல்ல திட்டத்தெல்லாம் கொடுப்பாங்க.
என்னுடைய பாயிண்ட் ஒன்று அந்த மலை டு மலை, குன்று டு குன்று, அது கேபிள் கார் பண்ணுறாங்க இல்லையா, அதை நம்ம நாட்டுக்குள்ளே நல்லா இருக்கிற இடத்துல கூட அடிஷ்னலாக ஒரு கேபிள் கார் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினா சிறிது, இன்னும் சிறிது நமக்கு வசதி கிடைக்கும். மெட்ரோ கார் விட்டிங்க நல்லது தான். அதுக்கு மேலே என்ன ஒரு அது ரெகுலராக பஸ்ஸு மாதிரி அது போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாக்கா அதுலேயும் ஜனங்கள் போவாங்க அப்படின்னு என்னுடைய சிறிய சிந்தனைக்கு வந்தது. பெரிய என் உடன்பிறப்புகளுக்கிடம் நான் இதை சொல்கிறேன். அவங்க அரசாங்கத்துக்கிட்ட நான் போய் தனியாக பேசி அது ஆகிற வேலை இல்லை. பாவம், அவங்களுக்கு அவங்க சொந்த வேலை எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ப்ராஜெக்ட்டுங்களாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறாங்க. அதோடு இது ஒன்று சேர்க்கணுமாடான்னு யோசிக்குவாங்க. நீங்கள் ஜனங்கள் எல்லாம், மக்கள் எல்லாம் ஒரு அழுத்தம் கொடுத்தா அரசாங்கம் அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஏற்படுத்தி இந்த வேலை செய்யும். அவங்களுக்கு பணத்துக்கு கம்மி இல்லை, புத்திக்கு கம்மி இல்லை. சயின்டிஸ்ட்டுங்க, என்ஜினியர் இருக்காங்க. உங்கள் கட்டையில் வெளிநாட்டிலேருந்து போய் வாங்கிட்டு வரட்டும். நம்ம வெளிநாட்டில் போயிட்டு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, அது மாதிரி அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம். கொடுத்தல் வாங்கல், நான் தான் சொல்லிக்கிறேன், ஷேர் பண்ணுற புத்தி இருக்கணும் நம்மளுக்கு. கேட்கணும், போய் பிச்சை கேளுங்க. அவங்க நம்மக்கிட்ட வந்து பிச்சை கேட்கல, அவன் சைனாக்காரனா எவனோ நினைக்க சைனீஸ் நினைக்க. எப்போ ஒரு காலத்தில் இந்தியன் ரயில்வே வந்து த பெஸ்ட் ரயில்வே இன் த வேர்ல்டு. அவங்க வந்து எங்களுக்கு ரயில் ரோட் போட்டு கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முறை கேட்டுக்கிறாங்க. அது ஜப்பான்காரன் சைனாக்காரன் தெரில, மேபி சைனாவாக இருக்கலாம். ஏன்னா அந்த மலைகள்லாம் அது இதெல்லாம் இருக்குது. இந்த இதெல்லாம் இவனுக்கு கட்ட விட்டா எப்படி தள்ள போச்சு, இவங்க எப்படியோ சேர்த்து கொடுத்துறாங்க சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஆளுங்களை போயிட்டு நல்லா சூப்பராக சேர்த்து கொடுத்துறாங்க. நீங்கள் அவங்கள கேளுங்க. மலைநாட்டில் போட்டுக்காங்க கேபிள் காரு, அவங்கள வந்து போய் கேளுங்க, எங்களுக்கு கூட அது மாதிரி போட்டு கொடுங்கப்பா கேளுங்க. கொடுப்பாங்க, செய்வாங்க. அவன் ஒன்று செய்தால் நீ ஒன்று செய்ய. அவனுக்கு நாங்கள் இருக்கிறோம், மக்களாகிய நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு. எங்களை நம்பி நீங்கள் செய்யுங்க. அரசாங்கமே உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த இந்த கேபிள் கார் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துங்கள். உங்கள் தலையில் போட்டேன், இப்போ வந்து பிளான் பண்ணுங்க. 10 வருஷத்துக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணுறோம், பரவாயில்ல. நீங்கள் என்னுடைய கோரிக்கையை எடுத்துக்கினீங்கன்ற முறையில், அந்த நம்பிக்கையில் உங்களுக்கு அப்போ செய்கிற நன்றியை இப்பயே சொல்கிறேன். தேங்க்ஸ். மக்களே, நீங்கள் அழுத்தம் கொடுங்க. நம்ம வசதிக்காக அவங்க செய்வாங்க. கவர்மெண்ட் இஸ் அ குட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க தேவை ஃபார் அவர் சைட். நம்மளாம் ஒன்றுபட்டு கேட்டால், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாய் வாழ்வதாலே கிடைக்கும் கேபிள் காரு. ஓகே, வணக்கம்.